ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ். ஸோ நம்முடைய சப்ஜெக்டில் நம்ம ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்டில் வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் மார்க் ஆக்க வைக்கிறது, அதாவது ஒரு பிக் டாஸ்க் நமக்கு இல்லையா? ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ், 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸில் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம பாஸ் பண்ண வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தென் அண்ட் தென் நீங்கள் வந்து கான்செப்டை வந்து தொரோ பண்ணிட்டீங்க, தென் அண்ட் தென் அதை ட்ரில் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் வில் பி வெரி வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்க இன்றைக்கி, அதை நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் கொடுங்க. ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஓரல் ரீகேப் கொடுங்க. ஓரல் ரீகேப் கொடுத்து முடித்த உடனே அடுத்த கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து முதல் நாள் நடத்தின கிளாஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன 1 மார்க் மாதிரி கொடுங்க. ஸோ 1 மார்க் மாதிரி கொடுத்தீங்கன்னா வித்தின் அதாவது உங்கள் சயின்ஸ் ஒரு கிளாஸ் ஒர்க், நான் சயின்ஸுன்றதால எனக்கு சயின்ஸே வருது. ஸோ ஒரு கிளாஸ் ஒர்க் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த கிளாஸ் ஒர்க்கோட லாஸ்ட் பேஜில் வந்து டேட் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ் கொடுங்க, MCQ கொடுங்க ஒரு நாளைக்கு. ஸோ எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள், வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கான்செப்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி. அண்ட் தென் எல்லாருமே வந்து மார்க்கை வந்து சொல்லுங்கள். இல்லை அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, மார்க் கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னா நோ நீட் டு சேவ் சிட். நீங்கள் கிட்ட போய் யூ ஜஸ்ட் சி வாட் த சைல்ட் ஹேஸ் ரிட்டன். ஸோ 1 or 2 or even 5 people இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ யூ கோ நியர் டு தெம் அண்ட் தென் யூ see them because they feel shy to say their marks in front of all the children. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து you go around and you should check their performance. That's take 10 minutes. டைம் செட் பண்ணிக்கோங்க, 10 minutes தான், அதுக்கு மேலே போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே 1லேருந்தே ஸ்கூல் திறந்துச்சு, டே 1லேருந்தே வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கும் வந்து உங்களுக்கும் அது ப்ராக்டிஸ் ஆகிடும். உள்ளே நுழைஞ்ச உடனே ப்ரீவியஸ் டே கிளாஸை வந்து நீங்கள் டெஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ஈவன் 7 மினிட்ஸோ வந்து நீங்கள் வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா MCQவில் வந்து அவங்க தயாராகிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் இன்னொரு சின்ன டாபிக் இருக்குது அந்த லெசனில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஹார்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஒரு ஹார்ட்ஸ் மாதிரி கொடுத்து ஓரலாக வந்து டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம். ஏன்னா எல்லாரும் என்னென்ன ஆன்சர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு ஈச் ஒன் வில் கிவ் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஒரு ஹார்ட்ஸ் மாதிரி கொடுக்கும்போது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொடுக்கும்போது அதே மாதிரியே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொடுக்கலாம் ஒரு நாள். அதாவது அந்த லெசனை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்கிறேன். நான் இப்போ ஒரு லெசன் எடுக்கிறதுக்கு ஒரு 5 days எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 daysலேயே அந்த லெசனை வந்து தரோ பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிங்க, அதாவது பேஸ்ட் ஆன் த கொஷின் பேப்பர், அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரிட்டன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பேட்டர்ன்லேயே நீங்கள் வந்து அவங்களுக்கு ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஆல் த சில்ட்ரன் வில் கெட் பாஸ் மார்க். ஸோ டாப்பர்ஸை விட்டுருங்க, ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸு, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸ் இருப்பான். அதுக்கப்புறமா ஒரு 11 to ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக இருப்பான். இந்த 16லேருந்து கீழே இருக்கிற பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து பிலோ ஆவரேஜ். ஸோ அவங்களுக்கு கூட பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே இருக்கிற பசங்க, டி கிரேட் வாங்குகிற பசங்களை கூட வந்து நீங்கள் பாஸ் பண்ண வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதாவது லெசனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு, அதாவது கிளாஸ் ஒர்க்லாம் எழுத வச்சுட்டு ஹோம் ஒர்க் கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ரிவிஷன் போகிறத விட நீங்கள் டே 1லேயே வந்து இந்த பசங்களை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் வந்து ஈஸியாகிடும். இது வந்து என்னுடைய அனுபவம். ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அவங்க டெய்லியுமே வந்து டெய்லியுமே ட்ரைனிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த டெய்லி ட்ரைனிங் டெஸ்ட்லேயே வந்து டெய்லியும் நாங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். டெய்லி கரெக்ஷன்ஸ் இருக்கும். இட்ஸ் அ ஒர்க் லோட் ஃபார் த டீச்சர்ஸ் ஒன்லி, பட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங். ஃபைனல் ரிவிஷன் அப்பவும் வந்து நமக்கு நம்மளுடைய ஒர்க் வந்து சிம்பிளாக முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட்டு உங்களால் பேப்பர் பென் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு அலாட் 10 மினிட்ஸ். ஸோ 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அலாட் பண்ணுங்களேன். உங்களுடைய கிளாஸும் போர் அடிக்காது பசங்களுக்கு. அட் த சேம் டைம் ஒரு 10 மினிட்ஸ் அதில் போயிட்டு தான், ஒரு 40 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் அதில் போயிட்டு மீதி 30 மினிட்ஸில் வந்து 20 மினிட்ஸ் தான் நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க. அந்த 20 மினிட்ஸ் முடிச்சு மறுபடியும் 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரீகேப் பண்ணுவீங்க. ஸோ யூ அலாட் த டைமிங், யூ ஃபிக்ஸ் த டைமிங். ஸோ உங்கள் கிளாஸில் வந்து பசங்க போரே அடிக்க மாட்டாங்க. அதாவது போர் அடிக்குது, தூங்குறது, அது வேறு எங்கன்னா டைவர்ஷன்ஸ் இருக்காது. அப்படி இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்துடலாம் உள்ள. ஃபஸ்ட்டு டே நீங்கள் அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் யூ டூ த டே பை டே அவனே நம்ம வழிக்கு வந்துடுவோம். சரிங்களா? ஸோ இதை மாதிரி வந்து டெய்லி டெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கு
சிம்பிளிஃபை ஆகிடும். ரிசல்ட் வில் பி சென்டம் ரிசல்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. எதுதான் ட்ரை பண்ணாமல் எப்படி நம்ம முடியலன்னு சொல்கிறது. ஜஸ்ட் ட்ரை. டெஃபினெட்லி யூ வில் அட்டைன் சென்டம் இன் யோர் சப்ஜெக்ட் and you will get an award. Be the best teacher. All the very best for your career. Okay? Thank you.